வணக்கம். நான் உங்க நவீன். திண்டுக்கல் மாநகர் பக்கத்தில் இப்படி ஒரு இடமா அப்படின்னு நம்மளை ஆச்சரியப்படுத்தக்கூடிய அளவுக்கான ஒரு சூப்பரான ஒரு இடத்துக்கு தாங்க நம்ம இன்றைக்கி பயணம் பண்ணியிருக்கோம். திண்டுக்கல் ஒரு குட்டி கொடைக்கானல்னு சொல்லலாங்க. இந்த பகுதியை திண்டுக்கல்லில் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் ஒரு அழகான, அதே சமயம் நமக்கு கம்மியான காசில் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிளான் பண்ணால் உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ஊட்டி கொடைக்கானல் மாதிரி எந்த விதமான கூட்டமும் இல்லாமல், அதே சமயம் அழகுக்கு கொஞ்சம் கூட பஞ்சமே இல்லாத ஒரு சூப்பரான இடத்துக்கு தாங்க இன்றைக்கி நம்மளோட பயணமானது இருக்குது. வாங்க என் கூட சேர்ந்து பயணிக்கலாம். நான் உங்கள் நவீன். வணக்கம். நான் உங்கள் நவீன். இன்றைக்கி நம்ம திண்டுக்கல்லில் இருக்கோங்க. திண்டுக்கல்லேருந்து தான் இன்றைக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். நீங்கள் போர்ட்லேயே பார்த்துருக்கலாம், நம்ம இன்றைக்கி சிறுமலை வரைக்குமே பயணம் பண்ண போகிறோங்க. இந்த பேருந்து பார்த்திங்கன்னா தென்மலை வரைக்கும் போகுதுங்க. பேருந்துக்குள்ளே ஏறிட்டு இது எந்த வழி, இது எப்படி போகிறோன்றதை எல்லாத்தையும் நான் சொல்கிறேன். இந்த சிறுமலைன்ற பகுதி திண்டுக்கல்லேருந்து ரொம்ப ரொம்ப அருகாமையில் இருக்கக்கூடிய ஒரு பகுதிங்க. இது ஒரு குட்டி கொடைக்கானல்னே சொல்லலாம். நம்ம பேருந்து பார்த்திங்கன்னா இப்போது 4:30க்கெலாம் மதிய நேரத்தில் எடுத்திருக்காங்க. இங்கே 1 மணி நேரத்துக்கு ஒரு பேருந்து திண்டுக்கல்லேருந்து சிறுமலை பேருந்து சேவை இருக்குங்க. நம்ம இப்போது திண்டுக்கல்லேருந்து நத்தம் போகக்கூடிய சாலையில் பயணம் பண்ண போகிறோங்க. இந்த நத்தம் போகிற சாலையில் பெண்ணாகரம் அப்படின்ற ஒரு பகுதியிலேருந்து தான் நம்ம மலைக்கு ஏறுவோம். இந்த பகுதி பெண்ணாகரம்ன்ற பகுதி திண்டுக்கல் மாநகர்லேயே இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான். இப்போ நம்ம ரயில்வே ஜங்ஷன் கிட்ட நம்ம பயணம் பண்ணிகிட்ருக்கோங்க. இந்த சிறுமலை அப்படின்ற பகுதி இப்போ தாங்க நிறைய வளர்ந்துக்கிட்டு வந்துட்டுருக்கு. சுற்றுலாவுக்கும் பார்த்திங்கன்னா நிறைய மேம்பாடு பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே ஒரு பல்லுயிர் பூங்கா அமைச்சிட்ருக்கிறதா சொல்கிறாங்க. நமக்கு திண்டுக்கல்லேருந்து தென்மலை வரைக்கும் மொத்தமாக 40 கிலோமீட்டர் வருங்க. 33 ரூபா நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. நம்ம இப்போ பெண்ணாகரம் அப்படின்ற பகுதியை அடைஞ்சிட்டோம். இதுக்கப்புறம் உங்களுக்கு நத்தம் சாலையிலேருந்து சிறுமலை போகக்கூடிய சாலையில் நம்ம இப்போ மலையேற்றத்துக்கு ஆரம்பிக்க போகுதுங்க. இங்கேருந்து சரியாக 2 கிலோமீட்டரில் நம்மளோட மலையேற்றன்றது ஆரம்பிக்க போகுதுங்க. சிறுமலைக்கு உங்களுக்கு பேருந்துலேயும் பயணிக்கலாம், அதே மாதிரி உங்களோட சொந்த வாகனங்களையும் பயணிக்கலாம். இங்கே அனுமதி வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. யார் வேணாலும் இந்த மலைக்கு போயிட்டு வர முடியுங்க. இது ஒரு சுற்றுலாத்துறைக்கு கண்ட்ரோலில் இருக்கிறதுனால உங்களுக்கு சுற்றுலாவுக்காகவே இந்த இடத்த பார்த்திங்கன்னா நிறைய மேம்படுத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க இந்த ஊர் மக்கள். நம்ம இப்போ சிறுமலையோடைய சோதனை சாவடிக்கு வந்துட்டோங்க. எந்த அளவு பக்கத்தில் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். நம்ம திண்டுக்கல்லேருந்து பெண்ணாகரத்துலேருந்து திருமணத்துலேருந்து 1.5 கிலோமீட்டரில் நம்ம சோதனை சாவடியை அடைஞ்சிட்டோம். திண்டுக்கல் மக்களுக்கு ஒரு குட்டி கொடைக்கானல்னு சொன்னால் இந்த இடத்த கண்டிப்பாக சொல்லாங்க. அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பக்கங்க. அதே மாதிரி இந்த இடத்துக்கு ரொம்ப பெருசாக செலவு பண்ணுறதெல்லாம் இல்லைங்க. எல்லாராலையும் போக முடியும். ஒரு சின்ன இடம், ஊட்டி கொடைக்கானல் மாதிரி உங்களுக்கு கூட்டெல்லாம் இருக்காது. செம்மையாக போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் இந்த இடத்துக்கு. இந்த பகுதி ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ரொம்ப குளிர் இல்லாமல் ரொம்ப இதமான ஒரு குளிரில் இந்த பகுதி இருக்குன்னு சொல்கிறாங்க. கோடை காலத்தில் கூட உங்களுக்கு இதமான சூழல் இந்த பகுதியில் நம்மளால் பார்க்க முடியுன்ற மாதிரி இந்த ஊர் மக்கள் சொல்கிறாங்கங்க. இந்த சாலை கொஞ்சம் கடினமான சாலையாக தாங்க இருக்குது. மொத்தமாக நம்ம திண்டுக்கல்லேருந்து இந்த சிறுமலைன்ற மலையை போய் அடையிறதுக்கு மொத்தம் 18 கொண்டை ஊசி வளைவுகளை கடந்து தான் நம்ம இந்த மலையை போய் அடைய முடியுங்க. ரொம்ப செங்குத்தான மலையாக இருக்கிறனால கொஞ்சம் ஆபத்தான ஒரு பயணமாக தாங்க இருக்குது. கவனமாக இந்த சாலையில் போகிறப்ப பயணிக்கணும். ஏன்னா ஒவ்வொரு வளைவுலையும்
ரொம்பவே வந்து குறுகலான ஒரு வளைவுகளாக இருக்கிறதுனால எந்த எதிரில் வர வாகனம் எது அப்படின்றது நமக்கு கண்டிப்பாக புரியலைங்க. அந்தளவு தாங்க இருக்குது சாலைன்றது. நமக்கு இந்த சாலையை விட அண்ணன் ஓட்டுற அந்த ஒரு அனுபவன்றது தாங்க நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. எந்த அளவுக்கு வந்து ஒவ்வொரு வளைவுகளையும் எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வந்து அந்த பேருந்தை வந்து இயக்குறாங்கன்னு பாருங்களேன். அவங்க ஓட்டுற அந்த ஒரு அழகை தாங்க பார்த்துக்கிட்டே வந்தோம். அந்த மலையை கூட நம்ம அடுத்தது தாங்க. அவங்க ஓட்டுற அந்த அழகு அவ்வளோ ஒரு அட்டகாசமானதுங்க. கண்டிப்பாக இது மாதிரியான மலை கிராமங்களில் போகிறப்போ பேருந்து ஓட்டுநர்களை வந்துட்டு உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா முன்னாடி உட்காந்து பாருங்கள். அவ்வளோ ஒரு நேர்த்தியாக அந்த பேருந்தை வந்து இயக்குவாங்க. நம்ம சிறிது தூரம் வந்ததுலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் ஹைட்டு வந்து ஏறின மாதிரி இருக்குங்க. இது மொத்தம் 2000 அடி உயரத்தில் வந்து இந்த சிறுமலைன்ற ஒரு பகுதி வந்து அமைஞ்சிருக்குங்க. இந்த கோடை காலத்துலேயும் எந்த அளவு பசுமையாக இருக்குன்னு மட்டும் பாருங்கள் இந்த பகுதிங்க. இது குட்டி கொடைக்கானல் நான் சொன்னேன், அதுக்கு எந்த விதத்துலேயும் வந்து குறைவே இல்லைங்க. அந்தளவு ரொம்ப அழகாக ரம்மியமாக இருக்குங்க. ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம வளைவை கடந்து போகிறப்பையும் அவ்வளோ ஒரு பசுமையாக இருக்குங்க. இந்த பகுதியில் வந்து காட்டெருமைங்க வந்து ரொம்பவே அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இரவு நேரங்களில் நம்ம வந்து அதிகமாக வந்து காட்டெருமைகளை வந்து பார்க்க முடியுமா? இரவு நேரத்தில் நீங்கள் பயணிக்கிறப்ப காட்டெருமை பிரச்சனை இருக்குங்க. அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கிட்டு பயணிக்கிறப்போ கொஞ்சம் பாதுகாப்பாக பயணிங்க. நம்ம இப்போ பாதி மலையை வந்து கடந்துட்டோங்க. இப்பயே வந்துட்டு நம்மளால் வந்து ஒரு இதமான சூழலை வந்துட்டு அனுபவிக்க முடியுது. ரொம்பவே வந்து அழகாக ஒரு சில்லுன்னு இருக்குங்க. ஒவ்வொரு கொண்டை ஊசி வளைவுகளையும் அண்ணன் வந்து திருப்புறப்போ ரொம்ப பயங்கரமாக இருக்குங்க. இந்த சிறுமலை பகுதியில் உங்களுக்கு தங்கும் வசதிகளும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு உணவகங்கள் எல்லா அடிப்படை வசதிகளும் எல்லாமே வந்துட்டு இந்த பகுதியில் இருக்குங்க. அதனால் வந்துட்டு நீங்கள் ஒரு நாள் 2 நாள் கூட இங்கே இருந்து சுற்றி பார்த்துட்டு போக முடியும். சாலை வந்துட்டு உச்சிமலையை வந்துட்டு அடைய உங்களுக்கு வந்து சாலைன்றது ரொம்பவே குறுகலாயிட்டே வருதுங்க. சாலை வசதிகள் நல்லாவே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் சாலை ரொம்பவே குறுகலாக இருக்குங்க. நீங்கள் பேருந்தில் பயணம் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணால் அரசு பேருந்தில் வந்து பயணம் பண்ணுங்க. ஏன்னா அரசு பேருந்து மட்டும்தான் அகஸ்தியபுரம் அதுக்கு அந்தாண்ட தென்மலை வரைக்கும் வந்துட்டு போகக்கூடியதுங்க. தனியார் பேருந்துகள் எல்லாமே வந்து சிறுமலை புதூர் அப்படின்ற ஒரு பகுதியோடு வந்து நிறுத்திடுவாங்க. ஆனால் அந்த சிறுமலை புதூருக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய பகுதிங்கன்றது இன்னும் அடர்ந்த ஒரு வனப்பகுதியில் வந்துட்டு போகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த ஊர் மக்கள் தாங்க சொன்னாங்க. நம்ம பேருந்து தென்மலை வரைக்கும் தான் போக போகுது. வாங்க அந்த இடம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். நம்ம 15 கொண்டை ஊசி வலைகளை வந்து கடந்துட்டோங்க. இன்னும் 3 கொண்டை ஊசிகளை கடந்துட்டோம் அப்படின்னா சிறுமலைன்ற அந்த உச்சி பகுதியை வந்துட்டு போய் அடைஞ்சிடலாங்க. நமக்கு முன்னாடி வந்து ஒரு தனியார் பேருந்து வந்து வந்திருக்குங்க. இது வந்து இப்போ சிறுமலை புதூர் அப்படின்ற பகுதியோட திரும்ப இப்போ திண்டுக்கலுக்கு போயிட்டுருக்கு. பேருந்து போன்ற ஏதாவது பெரிய வாகனங்கள் வந்தது அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல போய் தான் நம்ம வந்து வழி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. சிறிய வாகனங்கள் வந்துட்டு 2 புறங்களையும் வந்துட்டு போக முடியுதுங்க. பேருந்து போல் பெரிய வாகனங்கள் வந்தது, அதே மாதிரி லாரி இந்த மாதிரியான வாகனங்கள் வந்தால் ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்ம நின்று வழி தாங்க கொடுக்குற மாதிரி இருக்குது. சாலைன்றது கொஞ்சம் குறுகலாக தாங்க இருக்குது. இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா தங்கும் வசதிகள் எல்லாமே இருக்குது. இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹோட்டல்ஸ்லாம் இருக்குங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹோட்டல் தாங்க. இப்போ ஒரு அரசு பேருந்து வந்து வந்துட்டுருக்குங்க. இதுவும் வந்து தென்மலை போயிட்டு இப்போ திண்டுக்கல் போயிட்டுருக்கு. நம்ம இப்போ 30 கிலோமீட்டர் கடந்து சிறுமலைன்ற பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இதுக்கு அந்தாண்டையும் இன்னும் ஒரு 15 கிலோமீட்டர் வரைக்குமே நம்மளுடைய பேருந்து வந்து பயணம் பண்ண போகுது. இங்கே நிறைய சின்ன கிராமங்கள் வந்துட்டு நிறைய இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க.
நம்ம இப்போ பழையூர் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து அடைஞ்சிட்டோங்க. இதுதான் வந்து சிறுமலை பழையூர் அப்படின்ற ஒரு பகுதிங்க. இங்கே நிறைய வந்துட்டு வசதிகள் அப்படின்றது வந்து இருக்குங்க. இங்கே நிறைய வந்து தங்கும் வசதியாக இருக்கட்டும், அதே நேரம் வந்துட்டு உணவகமாக இருக்கட்டும், எல்லாமே பெரிய பெரிய கடைகளாக இருக்குங்க. இந்த பகுதிங்க எல்லாமே கொஞ்சம் பெரிய பகுதிகளாக இருக்குது. நிறைய மக்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த சிறுமலை என்ற பகுதி வந்துட்டு முழுக்க முழுக்க விவசாயத்தை மட்டுமே நம்பி இருக்கக்கூடிய பகுதிங்க. இங்கே சுற்றுலாத்துறைன்றது இப்போ தான் மேம்பட்டு வருது. அதனால் உங்களுக்கு அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்பைசஸ்ன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இங்கே அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. நம்மளால் நிறையவே பார்க்க முடியுதுங்க. எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு வந்து மிளகு இது போன்ற இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இந்த இடம்லாம் பாருங்கள் எந்தளவு வந்து ரொம்ப அடர்ந்த ஒரு வனப்பகுதியாக இருக்குது அப்படின்னு. ஏதோ கேரளாக்குள்ளே போன மாதிரியான ஒரு உணர்வு வந்துட்டு நமக்கு இந்த சாலை கொடுக்குதுங்க. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குங்க. உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இந்த இடத்துக்கு ஒரு முறை வாங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப அழகான ஒரு இடமா இருக்குங்க. இதுவும் உங்களுக்கு மழை காலங்களில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கேரளாவில் பயணிக்கிறப்ப நமக்கு எந்த விதமான அனுபவம் கிடைக்குமோ அந்த அனுபவம் உங்களுக்கு இந்த சிறுமலையில் கண்டிப்பாக கிடைக்குங்க. இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு அழகாக இருக்குன்னு பாருங்கள். நம்ம இப்போது சிறுமலைப்புதூர் அப்படின்ற ஒரு பகுதியை வந்து அலைஞ்சிட்டோங்க. தனியார் வாகனங்கள் வந்ததுன்னா இதோட வந்துட்டு நிறுத்திடுவாங்க. இதுக்கு அந்தாண்ட இருக்கக்கூடிய அகஸ்தியபுரம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து அரசு பேருந்து மட்டும்தாங்க பயணிக்க முடியும். நமக்கு அகஸ்தியபுரத்துலேருந்து ரொம்பவே பக்கத்தில் வந்துட்டு கொஞ்சம் தூரம் வந்துட்டு மலையேற்றத்தில் வந்து வெள்ளிமலை சிவன் கோயில் அப்படின்ற ஒரு பகுதி வந்துட்டு அமைஞ்சிருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. ரொம்ப சக்தி வாய்ந்த சிவன் கோயிலுங்களாம். இங்கே நிறைய பக்தர்கள் வந்துட்டு இந்த சிறுமலைக்கு வரவங்க அந்த கோயிலுக்கு போகிறதுக்காகவே வராங்கங்க. இயற்கையை வந்துட்டு நீங்கள் நேசிக்கிறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடம் ஒரு சூப்பரான இடம் தாங்க சொல்லணும். கண்டிப்பாக இந்த இடம் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குங்க. அகஸ்தியபுரம் பகுதியிலேருந்து மிக அருகாமையிலே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பல்லுயிர் பூங்கா வந்துட்டு அமைச்சிருக்காங்கங்க. இது இன்னும் செயல்பாட்டுக்கு வரலை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்ததுன்னா இன்னுமே வந்துட்டு சுற்றுலாவை வந்து இன்னும் அதிகமாக வந்து மேம்படும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இந்த இடம்லாம் வந்து ரொம்பவே அழகாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு நெருக்கமான மரங்களுக்கு மத்தியில் நம்மளோட பேருந்துன்றது பயணிக்குதுங்க. இந்த சாலை தாங்க ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு. நம்ம எதிர்பார்த்ததை விடையே இந்த இடம் நம்மளுக்கு ரொம்பவே வந்துட்டு பிரமிப்புக்கு உள்ளாக்கிடுச்சிங்க இந்த இடம். வெளியில் அந்தளவு வெளிச்சமாக இருக்குது. ஆனால் இந்த காட்டுக்குள்ளே போகிறப்ப பாருங்களேன் ஒரு வெளிச்சமே இல்லைங்க. அவ்வளோ ஒரு வந்து இருட்டு இருக்குங்க. அப்படின்னா பார்த்துக்குங்க எந்த மாதிரி இந்த இடம் இருக்குது அப்படின்னு. கண்டிப்பாக தனியார் பேருந்தில் வராதிங்க. அரசு பேருந்தில் தென்மலை போகக்கூடிய பேருந்தில் வாங்க. உங்களுக்கு ஒரு சொர்க்கத்தையே பார்க்க முடியும். நம்ம இப்போ தென்மலை அப்படின்ற பகுதியை வந்து அழைச்சிட்டோங்க. இதோட வந்து பார்த்திங்கன்னா பேருந்து வந்து நிறுத்திடுவாங்க. இதுதாங்க வந்து கடைசி இடம். ஒரு அட்டகாசமான ஒரு பயணத்தை நம்ம இப்போ வந்து நிறைவு செய்கிறோங்க. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன்.
உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கங்க. இந்த வீடியோவை நம்ம இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நான் உங்கள் நவீன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கங்க. இந்த கோடை காலத்தில் கூட நம்மளால் வந்து குளிரை வந்துட்டு அனுபவிக்க முடியுது. பரவாயில்லைங்க. ஒரு கம்மியான ஒரு செலவில் ஒரு அழகான ஒரு இடத்த நம்மளால் சுற்றி பார்க்க முடியுங்க. மறக்காமல் இந்த இடத்துக்கு ஒரு டைம் வந்து விசிட் பண்ணுங்கள்.